அனைவருக்கும் அனிதாவின் அன்பு வணக்கங்களும் சுதந்திர தின நல்வாழ்த்துகளும். ஐயா, ஏற்கனவே பெண்கள்னாலே அழகுதான். அதுவும் நம்ம சென்ட் ஜோசப் கல்லூரி பெண்கள் அழகா இருக்காங்க இங்க பார்க்கறதுக்கு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் எல்லா நெருக்கடிகளும் இருக்கு. யூனிட் டெஸ்ட் இருக்கு, சைக்கிள் டெஸ்ட் இருக்கு, அப்சர்வேஷன் இருக்கு, மேம் பண்ற டார்ச்சர்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தாலும் அதை மீறி ஜாலியாக நிம்மதியாக பேச்சாளர்கள் பாடினா கூடவே பாடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த நிம்மதினால தாங்க அவங்க அழகாக இருக்காங்க. தளபதி என்ன சொல்லியிருக்காரு? லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி, சில ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்ட் கோ, கொஞ்சம் சில் பண்ணு மாப்பி. அந்த மாதிரி 3 பேரையும் கொஞ்சம் சில் பண்ண சொல்லி அமைதியாக இருக்க சொல்லுங்கள் நடுவர்களே. சும்மா ஓயாமல் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி நெருக்கடினா என்ன நெருக்கடி புரியல எனக்கு. அதுவும் நாஞ்சில் விஜயன்லாம் பார்த்தீங்கன்னா 4 வச்சிருக்காரு. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி 4 ஃபோன் வச்சிருக்காரு. நாமுத்துக்குமாரோட ஒரு அழகான வரிகை வந்து நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். புதுப்பேட்டை படத்துல இருந்து. ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது, எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அப்படி கண்ட பின்னும் பூமி இங்கு பூ பூக்கும். இப்படி ரொம்ப அழகான வரிகள். எத்தனை கண்ணீர் இந்த மண் மீது விழுந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் கண்ட பிறக்கும் பூமி பூ பூத்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு நடுவர்களே. நாங்கள் என்ன சொல்ல வரோம்? நெருக்கடி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை நிம்மதி கிடையாது. அந்த நெருக்கடிகளை சமாளிக்க தெரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை தான் நிம்மதின்னு சொல்கிறோம் நடுவர்களே. அப்படி சமாளிக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் நம்மளை சுற்றியே இருக்குது. அதெல்லாம் எதையுமே பயன்படுத்தாமல் குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? இந்த சின்ன குழந்தைங்களாம் என்ன தெரியுமா பண்ணும்? இந்த பிறந்த குழந்தைங்களாம் அது தலைமுடி அதுவே பிச்சுக்கும், கத்திக்கிட்டு இருக்கோம். அதுவே அதை பிடிச்சிக்க, அது யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்களே நான் நல்ல கிரியேட்டர், என்ன கிரியேட் பண்ணுவீங்க, நான் எனக்கு நானே ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுவேன்ற மாதிரி அவங்களே அவங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து குறை சொல்லிட்டுனா என்ன பண்ணுறது? எதுக்கு அம்மா அப்பா 2 பேரும் சம்பாரித்து வீட்டுக்கு சாப்பாட்டு கூட இல்லாத அளவுக்கு அந்த எல்லா காசையும் போட்டு தான் ஒரு குழந்தைய படிக்க வைக்கணுமா? அப்படி ஒரு கமர்ஷியலைஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணுமா? ஏன் அரசு பள்ளிகள்லாம் இங்கே நல்ல கல்வி இல்லையா? இல்லை அரசு ஆசிரியர்கள்லாம் நீங்கள் நம்பலையா அப்படிங்கிறத நான் உங்களை கேட்குறேன். அப்புறம் ஒரு பையன் சொன்னானா, அவள் முத்தமிட்ட கன்னத்தில் யாரும் முத்தமிட்டு விடக்கூடாதுன்றதுக்காக தாடியை வச்சு வேலி போட்டிருக்காங்களாம். அப்படி பார்த்தா நாஞ்சில் விஜயன் கூட தான் தாடி வச்சிருக்காரு. அவர் என்ன வேலி போட்டு மறைச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? செல்ஃபோன் தேய்க்கிறாங்க 2 பேரும் அப்படியே அதையே குறை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த செல்ஃபோனில் உங்கள் பட்டிமன்றம் நல்லா இருக்கிறத பார்த்து தான் எல்லாரும் உங்கள் பட்டிமன்றத்தை உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த செல்ஃபோன்னால தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அந்த சம்பளம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கலையா? ஐயா சொன்னார், நிம்மதிங்கிற வார்த்தை டிக்ஷனரியில் மட்டும்தான் இருக்குன்னு. ஐயா, இப்போ நீங்கள் பேசுனீங்கல்ல, நீங்கள் பேசும்போது மக்கள்லாம் உங்களுக்கு கை தட்டினாங்க பார்த்தீங்களா? அந்த கைத்தட்டல் ஒரு நிம்மதி இருக்குது. இந்த பேசி முடிச்ச அப்புறம் ராகவேந்திரன் உங்களுக்கு பேமெண்ட் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த பேமெண்ட்டில் ஒரு நிம்மதி இருக்குது. அந்த பேமெண்ட் உங்கள் மனைவி கையில் கொடுத்தோடனே ஆஹா நீங்கள் தாங்க என் ராசா அப்படின்னு கையில் உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? நீங்கள் தான் எனக்கு வீட்டுக்காரரா வரணும்னு வேற சொல்லுவாங்க. நான் ராஜா நான் ராணிங்களா? மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுப்பீங்கள்ல பேமெண்ட்டை. அப்போ உங்கள் கையில் உங்கள் மனைவி ஒரு முத்தம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அதில் ஒரு நிம்மதி இருக்குது. அந்த நிம்மதியெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் சார். ஃப்ரிட்ஜ் ரிப்பேரா, ஏசி ரிப்பேரா, அங்கங்கே வாழ்கிறதுக்கு வீடே இல்லாமல் பாலத்துக்கு கீழே ஏதோ ஒரு டென்ட்டை போட்டு வாழ்ந்துக்கிட்டு ஒரு வேளைக்கு ஒரு வேளை உணவு கிடைச்சா பெரிய விஷயம்னு சமைச்சு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்க மத்தியில் உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்போ உங்ககிட்ட ரிப்பேர் ஆகிற அளவுக்கு ஒரு ஏசி இருக்குது. அதெல்லாம் இருக்குதேன்னு நிம்மதியாக ஃபீல் பண்ணுங்க சார். எல்லாம் ரிப்பேராக இருக்குது. ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வருமானம் வருதுல்ல, அதை வச்சு ரிப்பேர் பண்ணிக்க தானே போகிறீங்க. அப்போ அந்த வருமானம் வருதுங்கிறது ஒரு நிம்மதி தானே. அது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? அப்புறம் அந்த காலத்தில் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க. இந்த காலத்தில் ஒரே பிரச்சனைகளாக இருக்குது. அந்த காலத்தில் 15 புள்ள பெற்றுப்பாங்க. அது ஒன்று டைஃபாய்டில் இறந்து போய், டெங்குவில் இறந்து போய், ஜன்னியில் இறந்து போய், அப்படி இப்படின்னு மேலே வருது. ஒரு 10, 9 தான் மேலே வரும். அத்தனை குழந்தைகளோட இறப்புகள் இருந்தது. இன்னைக்கு இருக்கா? அந்த காலத்தில் போலியோ எத்தனை பேருக்கு இருந்தது? இன்னைக்கு இருக்கா? அந்த காலத்தில் யானை காலோட நம்ம குழந்தையா இருக்கும்போது எத்தனை பேரை பார்த்துருக்கோம்? இன்னைக்கு யானை கால் இருக்கா? அந்த காலத்தில் ஸ்மால் பாக்ஸ், அதை வந்து தமிழில் பெரியம்மைன்னு சொல்லுவாங்க. அந்த நோயால் அத்தனை பேர் இறந்து போனாங்க. நமக்கு சிக்கன் பாக்ஸ் தெரியும்.
ஸ்மால் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது இன்னைக்கு யாருக்கும் வரதே கிடையாது. அந்த அளவுக்கு இதெல்லாம் எராடிகேட் பண்ணலையா? ஹெச்ஐவி அந்த காலத்தில் எத்தனை பேருக்கு இருக்குது, இந்த காலத்தில் எராடிகேட் பண்ண நம்ம தமிழகத்தில். அந்த அளவுக்கு இங்கே மெடிசன் வந்து வளர்ந்துருக்கு. அதை பாருங்கள், என் அம்மாவுக்கு வந்து அன்யூரிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சோம். அது பண்ணுறதுக்கு பல லட்சங்கள் செலவாச்சு, கிட்டத்தட்ட 16 லட்சம் செலவாச்சுன்னு வைங்களேன். ஆனால் அந்த ஆப்ரேஷனை பண்ணலன்னா அவங்களை இன்றைக்கி என்னால் பார்த்தே இருந்திருக்க முடியாது. தினமும் அந்த ஆப்ரேஷனை பண்ணதுனால தான் இன்றைக்கி பார்க்க முடியுது. மூளையில் ஒரு நரம்பு வெடித்து அது வழியாக ரத்தம் வெளியே வந்து அவங்க இறக்கும் ஒரு நிலைமை வரலாம். அது இன்றைக்கி நைட்டும் வரலாம், அடுத்த மாதமும் வரலான்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதுதான் அன்யூரிசம். அவங்களுக்கு தொடை வழியாக இருக்க ஒரு நரம்பு வழியாக பிளாட்டினம் கம்பியை விட்டு 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 ஒரு கம்பி வழியாக விட்டு விட்டு மேலே ஏற்றி உடல் வழியாக ஏற்றி கழுத்து வழியாக ஏற்றி மூளைக்குள்ளே செலுத்தி அந்த நரம்புக்குள்ளே பிளாட்டினம் கம்பியை செலுத்தி அதை சுற்றி வச்சுருக்காங்க. அப்படிதான் எங்கள் அம்மா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த டெக்னாலஜி இன்னைக்கு வந்தது பெரிய நிம்மதி இல்லையா? காசு போனால் போயிட்டு போகுது, அம்மா திரும்பி கிடைப்பாங்களா? அம்மா என்னைக்கோ போக வேண்டிய அம்மாவை இன்ன வரைக்கும் காலையில் பார்த்து ஃபோன் பேசிட்டு வர முடியுதுன்னா அது ஒரு நிம்மதி இல்லையா? அந்த அம்மாவுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு நான் ஒரு வேலையில் இருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன்னா, ஒரு பெண்ணா இன்னைக்கு எனக்கு சமத்துவமாக ஒரு வேலை கிடைக்குதுங்கிறது நிம்மதி இல்லையா? கல்யாணத்துக்கு பிறகு அந்த வேலையை என்னை செய்ய விடுற ஒரு கணவன் இன்னைக்கு கிடைச்சிருக்காருங்கிறது நிம்மதி இல்லையா? முக்கியமாக இது பெண்கள் கல்லூரின்றனால இதை சொல்லியே ஆகணும். எல்லா பெண்களுக்கும் சொல்லிக்கிறேன், நம்ம கொள்ளு பாட்டிக்கும் நம்ம பாட்டிக்கும் நம்ம அம்மாக்கும் கிடைக்காத ஒரு பெரிய நிம்மதி நம்ம இந்த தலைமுறை கிடைச்சிருக்குன்னா அது எது தெரியுமா? சுயமரியாதை. அந்த நிம்மதி இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்குல்ல. ஏன்னா தற்சார்பு பொருளாதாரம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இன்னைக்கு பெண்கள் கையில் இருக்கிறதுனால அந்த சுயமரியாதை கிடைச்சிருக்கிறது பெரிய நிம்மதி இல்லையா? ஒரு காலத்தில் அப்பா நமக்கு சின்ன வயசில் எல்லா செலவும் பண்ணுவாங்க, அப்பா ஏதாவது வாங்கி தருவாங்களா, நான் வாயை பார்த்துட்டு இருப்போம். அடுத்து கணவன் இவர் தான் அப்படின்னு கை பிடிச்சி கொடுத்துருவாங்க, அவர் ஏதாவது வாங்கி தருவாரா, தீபாவளி போனஸ் வருமா வராதான்னு அவர் வாயை பார்த்துட்டு இருப்போம். அடுத்து கணவனுக்கு பிறகு பிள்ளைங்க நமக்கு எதாவது பண்ணுவாங்களா, இல்லை பொண்டாட்டியோட போயிடுவானான்னு ஐயோ ஐயோ அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் வாயை பார்த்துட்டு இருப்போம். அடுத்து பேர பையன் ஏதாவது வேலைக்கு போனால் நம்ம வாங்கி தருவான்னு அவன் வாயை பார்த்துட்டு இருப்போம். இப்படி வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒரு ஆணையை நம்பி 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 வாழ்ந்த பெண்கள் இன்னைக்கு நான் ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டேன்ப்பா, என் புருஷன் கோடீஸ்வரனா இருக்கட்டும் இல்லை அப்பா கோடீஸ்வரனா இருக்கட்டும், நான் 10,000 சம்பாரிச்சா அது ஏன் காசு அப்படின்னு ஒரு கர்வத்தோட இன்னைக்கு வேலைக்கு போறோமே, அதெல்லாம் பெரிய நிம்மதி இல்லையா? விமானம் ஓட்டுறதுல இருந்து நிறுவனத்தோட தலைவர்களா இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தோட நிம்மதியை பார்க்காம இன்னும் மேம் வந்து பெண்களுக்கு 6 அடி கூந்தல் இல்லையா, மனம் இல்லையா, மனம் இல்லைன்னா ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுப்போம் மேம், மனத்துக்கா பஞ்சம் இங்க. இவ்வளோ இப்போ முக்கியமான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு, இன்னும் நீங்கள் பழைய பஞ்சாங்கம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா, வீட்டுக்குள்ளே கூட எங்களுக்கு நிறைய நிம்மதி கிடச்சிருக்கு. ஒரு காலத்தில் மாமியார் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம வந்து குக்கரில் சமைச்சோன்னா என் பையனுக்கு குக்கரில் சமைச்சா பிடிக்காது, நம்ம வந்து ஏதாவது ஒன்று முட்டையை வேக வச்சோன்னா என் பையனுக்கு ஆம்லெட் தான் பிடிக்கும், வேக வச்சா பிடிக்காது, எனக்கு உன் பையனையே தான் பிடிக்காது, எனக்கு சமைக்கவே தான் பிடிக்காது, நாங்கள் பண்ணலையான் இருக்கோம், ஆனால் வெளியே பேச முடியாது. ஆனால் இன்னைக்கு கணவரை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குன்னா அது எங்களோட நிம்மதி இல்லையா? அன்னைக்கு இப்படி தான் என் வீட்டுக்காரர் கேட்டார், நீ சரியாகவே சமைக்க மாட்டேன் ஒரே குறை. சரி இன்னைக்கு எப்படியா நல்லா சமைச்சிடலான்னு இட்லி போட்டேன், நல்லா இல்லைன்ட்டான். மறுநாள் பொங்கல் போட்டேன், நல்லா இல்லைன்ட்டான். மறுநாள் பூரி போட்டேன், நல்லா இல்லைன்ட்டான். மறுநாள் உப்புமா போட்டேன், நல்லா இல்லைன்ட்டான். மறுநாள் சப்பாத்தி போட்டேன், நல்லா இல்லைன்ட்டான். மறுநாள் பட்னி போட்டேன், நீ எதை வேணா சமைச்சு கொடு சாப்பிட்றேன்னு. ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கான ஒரு தைரியம் வந்ததே இன்னைக்கு ஒரு பெரிய நிம்மதி இல்லையா நடுவர் அவர்களே? அந்த காலத்தில் பெருசாக நிம்மதினா என்ன நெருக்கடினா பெருசாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கடன் வாங்குறத பற்றி பேசுவாங்க. அந்த காலத்தில் பண்ணையாரோட பிள்ளைகள் மட்டும்தான் பணக்காரர்களாக இருக்க முடிஞ்சது. ஏற்கனவே நிலம் வீடுலாம் வச்சுருந்தா சொத்தை பையனுக்கு எழுதி கொடுப்பாங்க, அவங்க அப்படியே வாழ்க்கை தலைமுறையாக அதை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு 25,000 சம்பாதிச்சா கூட பே ஸ்லிப் இருந்தால் இன்னைக்கு லோன் வாங்கி ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரனாக ஒருத்தனால ஆக முடியுமே. அந்த காலத்தில் ஒரு தெரு முழுக்க ஒரே சாதிக்காரங்க மட்டும் இருப்பாங்க, மற்ற சாதி உள்ளே கூட போக முடியாது. ஆனால் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் எதிர் வீடு என்ன சாதின்னு எனக்கு தெரியாது, நான் என்ன சாதின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ 1 கோடிக்கு வீடு வச்சிருக்கேன், நானும் 1 கோடிக்கு வீடு வச்சிருக்கேன். ஏன்னா நீ அவ்வளோ சம்பாதிக்கிற உனக்கு அந்த வீடு கொடுத்துருக்காங்க, அப்போ நானும் அவ்வளோ சம்பாதிக்க எனக்கு வீடு கொடுத்துருக்காங்க. என் சாதி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உன் சாதி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சமத்துவமாக ஒரே இடத்துல எல்லா சாதிக்காரங்களாலும் இன்னைக்கு பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் வாழ முடியுதுன்னா அந்த சமத்துவம் எங்களுக்கு கிடைச்சது ஒரு நிம்மதி இல்லையா நடுவர் அவர்களே? இப்படி நம்மளை சுற்றி எல்லா விதங்கள்லையும் நிம்மதி இருக்குது. மெடிசனாக இருக்கட்டும், நம்ம கிடைக்கக்கூடிய இன்றைக்கி எல்லா மேம் சொன்ன மாதிரி நம்ம பிள்ளைகள் வந்து எப்படி இருப்பாங்களோன்னு பயந்துட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்க முடியுது, மேம் எங்கேயோ இருந்து இங்கே ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்காங்க, நான் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கேன். இந்த எல்லா இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரமும் எங்களுக்கு கிடைச்சது தான் எங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.